நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வணக்கம், நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் வீட்டு கைமணத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு மாவுருண்டை. உடச்சக்கடலையை வச்சு அதை பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பொருளும் ரொம்ப கம்மியான பொருள் தான். நான் அதுக்கு என்ன தேவையான பொருள் சொல்கிறேன் வாங்க. உடச்சக்கடலை ஒரு 1/4 கிலோ எடுத்துகிட்ருக்கேன். 1/4 கிலோவுக்குன்னா 1/4 கிலோ சர்க்கரை போடலாம், நீங்கள் ஈக்குவலாக போடலாம். ஆனால் நான் கொஞ்சம் கம்மியாக போடுவேன், திகட்டாதுன்றதுக்காக. இது 250 கிராம்னா சர்க்கரை 200 கிராம் தான் போடுவேன். நெய் 1 கிண்ணம், ஏன்னா இது உருட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் உருட்டும் போது காமிக்கிறேன். அதனால் 1 கிண்ணம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உடச்ச கடலையும் சர்க்கரையும் தனித்தனியாக மிக்சியிலேயே பவுடர் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், சர்க்கரையும் உடச்சக்கடலையும் மிக்சியில் தாங்க நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஜலிச்சுக்கலாம். இப்போ இந்த பாருங்கள், அந்த வாயில் ஒரு நரன்னு படாதுங்க, நைஸாக இருக்கும். அதனால தான் ஜலிச்சுக்கிறது. இது பாருங்கள், ரெண்டையும் ஜலிச்சுக்கிட்டு இப்படி நல்லா கலந்து வச்சுக்கணும். இது பாருங்கள், இது ஜலிச்சதில் மிச்ச சர்க்கரை எப்படின்னா குறன்னு இருக்குங்க. இந்த சர்க்கரை நரன்னு இருக்கும். அதனால் இதை இதில் சேர்க்க வேண்டாம். இதை நீங்கள் காஃபி டீ போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது குருமா சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக தான் ஜலிச்சிருக்கேன், அதனால் ரெண்டும் சேரலை. இது உடச்சக்கடலை பாருங்கள், நரன்னு இருக்குது. இது நீங்கள் குருமா சட்னி இதிலெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வெண்ணெய் மாதிரி நைஸாக இருக்கணும். இது மட்டும் இது எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போ ரெண்டையும் ஒன்றா கலந்துருக்கேன், சர்க்கரையும் உடச்சக்கடலையும். இப்போ இது சின்ன ஒரு பள்ளம் மாதிரி ஆக்கிக்கிறேன். இதை இப்போ நெய் பாருங்கள், இதில் பாதி ஊற்றி காய வைக்கிறேங்க. இதுக்கு ஒரு 100 கிராம் நெய் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா நெய் காயணும், ஒரு லைட்டாக ஒரு சூடு, நல்ல சூடு வரணும். வேறு எதுவுமே இதில் அடுப்பில் வைக்க தேவையில்லைங்க. இந்த நெய் காஞ்சோன்னே எடுத்து ஊட்டி நல்லா கிளறிட்டு பிடிச்சி வைக்க வேண்டியது தான். இதே நீங்கள் பாசிப்பருப்பையும் பண்ணலாம். ஆனால் பாசிப்பருப்பை செவக்க வறுக்கணும். வறுத்துட்டு இதே மெத்தட் தான், வேறு எதுவுமே இல்லைங்க. பாசிப்பருப்பை செவக்க வறுத்துட்டு அதை மிக்சியில் அரைக்கவே முடியாது, மிஷினில் கொடுத்து அரைக்கணும். எப்படி இருந்தாலும் 1 கிலோவாவது அதை வறுக்கணும். நல்லா செவக்க வறுத்துட்டு கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு, சர்க்கரையும் அப்படி மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு நீங்கள் இது பண்ணலாம். நான் இப்போ 250க்கு 250 சொன்னேன். 250க்கு 250 போட்டிங்கன்னா ரொம்ப ஓவர் சர்க்கரையாக தான் இருக்கும். அப்படி தான் பண்ணுவாங்க செட்டிநாடு பக்கம். ஆனால் நீங்கள் நான் இப்போ 250க்கு 200 எடுத்துக்கேன். அதுவே சுகர் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். 250க்கு 200 ரொம்ப ஜாஸ்தி தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம் சுகர் வேணுன்னா. இது பாருங்கள், இது காஞ்சிருச்சு. பாருங்கள், நெய் காஞ்சிருச்சு. நெய்யை எடுத்து நடுவில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கிளற ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கிளறும் போது தாங்க கரண்டி வேணும் உங்களுக்கு. அப்புறம் கையிலேயே கலந்துக்கலாம், ஏன்னா சூடு அப்படியே அந்த பவுடரில் ஆறி போயிடும். முதல் நெய் ஊற்றும் போது தான் கரண்டியில் கலர்ற மாதிரி இருக்கும், ஏன்னா ரொம்ப கொதிக்க நெய். அதுக்கப்புறம் மாவில் கலந்தோன்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூடு இருக்குங்க. ஆனால் அந்த சூடு நம்மளுக்கெல்லாம் பழகுனது தான். லேடிஸ்லாம் இந்த அடுப்படியில் வேலை பார்த்து இந்த சூடு பழகுனது தான். இப்படி கையில் போட்டு இந்த நெய்யை நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அவ்வளோ பெரிய உருண்டைங்க. இப்படி பிடிக்க வேண்டியதுதாங்க உருண்டை. அவ்வளோதாங்க. இது உருண்டையை போட்டு பாக்ஸில் 1 வாரம் வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா இந்த அளவு உருண்டை பிடிச்சிக்கிட்டேன். கை ஃபுல்லாக மாவு எடுத்துகிட்டு உருட்டினீங்கன்னா மீதி இருக்கிறதெல்லாம் அந்த கை நம்ம கைக்கு உள்ளே வர மாதிரி உருண்டை வந்துடும். மீதியெல்லாம் தானாகவே உதிர்ந்துடும். இது 1 வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் வெளியில். ரொம்ப ரொம்ப தேடும். இது ஒன்று சாப்பிட்டிங்கன்னா மறுபடியும் இன்னொன்று எடுத்து சாப்பிட்லாமான்னு தேடும். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சர்க்கரையை மட்டும் கம்மி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நிறையா சாப்பிட்லாம். சர்க்கரை ஜாஸ்தி இருந்தால் கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் சர்க்கரை கம்மி பண்ணுங்கள். 250க்கு 250 சொன்னேன். ஆனால் நீங்கள் 250க்கு 150 போட்டிங்கன்னா கூட சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு. இல்லைன்னா அந்த பவுட்ரு பண்ணுறீங்கல்ல, இந்த பவுடரும் சர்க்கரையும் ஒன்றா சேர்க்குறீங்களே, இப்படி ஒரு பிஞ்ச் எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு சுகர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு போதுமான அளவு சுகர் இருக்கான்னு பாருங்கள். அது கரெக்டாக இருந்ததுன்னா உடனே நெய்யை காய வச்சு ஊற்றி இதை பிடிச்சிடலாங்க. இப்போ நான் எல்லாம் பிடிச்சிடுறேன். இப்போ இந்த மாவு உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. உடச்சக்கடலை உருண்டை. நாங்கள் மாவு உருண்டை தான் சொல்லுவோம், ஏன்னா பாசிப்பருப்பில் வறுத்து பண்ணுறது மாவு உருண்டைன்னு சொல்லுவோம். இதுவும் மாவு உருண்டை தான், உடச்சக்கடலையில் பண்ணுறதானா. இது ரெடி ஆயிடுச்சு.
நீங்கள் பண்ணும்போது நிறையா பண்ணணும். தீபாவளிக்கு இதுக்கெலாம் பண்ணணும்னா அம்மா சொல்கிறாங்க இது 15 நாள் கூட இருக்கும். நான் ஒரு வாரம் சொன்னேன், அம்மா சொல்கிறாங்க 15 நாள் கூட நல்லா இருக்கும்ன்றாங்க. நீங்கள் நிறையா பண்ணிங்கன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சிட்டு வந்து ஜலிச்சுக்குங்க. ஜலிக்கும் போது எப்படின்னா, இது ஒரு 2 அலக்கு போட்டிங்கன்னா சர்க்கரை ஒரு அலக்கு போட்டுக்கோங்க. அது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஜலிச்சிருங்க. ஜலிச்சு இப்படி கொட்டி கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கலந்து வச்சுருங்க ஒரு சட்டியில். வச்சுட்டு நெய் காய்ச்சும் போது கொஞ்சமாக, இப்போ நான் காமிச்ச பாருங்கள், ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் காய்ச்சி இந்த அளவுக்கு மாவில் ஊற்றிட்டு கலந்துட்டு பிடிச்சிட்டு மறுபடியும் மாவை போட்டு மறுபடியும் நெய்யை காய்ச்சி ஊற்றி கலந்துக்கணும். மொத்தமாக மாவில் வந்து நெய்யை ஊற்றி கலந்திங்கன்னா அது சரியாக வராதுங்க. அதனால் கொஞ்சம் மாவில் நெய்யை ஊற்றி கலங்க. கரெக்டாக நான் இன்றைக்கி பண்ண அளவு எடுத்து வச்சு கலந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் கொடுத்து அனுப்பவும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் நெய் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இது வந்து உடைக்கும் போது இது பாருங்கள் இப்படி மாவாக தான் உடப்படும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் நீங்கள் வந்து நெய்யை ஜாஸ்தியாகவே இதில் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாகவே ஊற்றி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடச்சிக்கடலை மாவுருண்டை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.